Hello guys, this video is sponsored by BioMote mobile app. ஹாய் கைஸ், டுடே என்ன வீடியோனா ஒரு பயங்கரமான வீடியோ தான். டாப் 3 ட்ரிக்ஸ். இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஒன் டாப் தாரமாக அடிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மஸ்ட் வாட்ச் கைஸ். யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு ட்ரிக் இருக்குது. அதுவும் டாப் 3 ட்ரிக்ஸுமே 1, 2, 3 ட்ரிக்லாம் அதுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். இது தெரிஞ்சாலே நீங்கள் போதும், நீங்கள் இது தெரிஞ்சால் தான் ஒன் டாப்லேயே வரணும். அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் கைஸ், ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணால் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. முடிஞ்சாலும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? பயங்கரமாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே போதும் கைஸ், பயங்கரமாக ஆடலாம். அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேவா? சப்போஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்க. இதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம நியூஸ் சேனல் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இதான் கைஸ் அந்த நியூஸ் சேனல். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக், அதாவதுனா டாப் 3 ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரிக் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட எய்ம் தான். அதாவது எய்ம்னா எப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன் ரொட்டேஷன் பண்ணுற அந்த ஒரு சைஸுன்னு சொல்ல முடியாது, எய்ம்னு சொல்ல முடியாது. நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். இப்போ அந்த திருப்புறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனோட அந்த இது நம்ம இப்படியே தான் வச்சு கொண்டு போகணும். ஸ்க்ரீன் எப்பவுமே ஒன்ட்டா படிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற தப்பே எல்லோரும் என்ன பண்ணுறோம், கீழே வச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறோம். அப்படி பண்ணாமல் இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியே தான் வச்சுக்கிட்டு ஓடணும். எனிமையை மேக்ஸிமம் நீங்கள் இப்படிலாம் வச்சுக்கிட்டு கீழே வச்சுக்கிட்டு இப்படி போகிறது, இப்படி ஓடி போய் அடிக்கிறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். முடிஞ்சளவு எய்மை இந்த மாதிரியே ஒரு ரொட்டேஷன்லேயே வைங்க. இப்படி வைக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, எனிமையை உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். பார்க்குற டைம் ஹெட் ஷாட் நீங்கள் தூக்கும் போது ட்ராக் பண்ணால் விழுந்துருந்த இந்த கிளிப்பை பாருங்கள். எய்ம் கீழே வச்சுருக்கேன் தான், ஆனால் எய்ம் மேலே கொண்டு போயிடுவாங்க. அங்கே பாருங்கள், மேலே கொண்டு போயிட்டு தான் நான் ட்ராக் பண்ணுறேன். புரியுதா கைஸ்? அதாவது எப்படின்னா, மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அடிக்கிறேன், அப்புறம் எய்ம் கீழே வந்துட்டு மேலே எய்ம் வச்சு தான் அதை தூக்குறேன். ஸோ நம்ம கீழே வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எய்ம் எங்கே வைக்கிறோன்னு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு எய்ம் மேலேயே வச்சு பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி. செகண்டாக என்ன ட்ரிக் பார்க்க போகிறோன்னா, அனலாக் இது எல்லாத்துக்குமே தெரியுமே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அனலாக் இல்லாமல் ஒன் டாப் யாராலையும் அடிக்க முடியாது, நான் அடிச்சுடுவேன். அதாவது எப்படின்னா, அடிக்கலாம், மூவ்மெண்ட்டில் போய் அடிக்கலாம். அதுக்குன்னு அனலாக் இருந்தால் இப்படி போட்டு நாட்டிக்கிட்டே போயிட்டுருக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. இந்த மாதிரி நாட்டிக்கிட்டே போய் அடிக்கிறது வேஸ்ட் தான். சிம்பிள் தான். இப்படி போயிட்டு இப்படியே போய் பார்க்குறது, இப்படி அடிக்கிறது சுத்த வேஸ்ட்டு கைஸ், ஓகேவா? அதுக்குன்னு அனலாக் போடாமல் அடிக்க முடியாதுன்னு கிடையாது. ஆனால் அனலாக் போட்டு ஆடுற பிளேயர்ஸ்கிட்ட போயிட்டு அனலாக் போடாமல் நீங்கள் ஆடினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படின்னா, அனலாக் போட்டு இழுத்துக்கிட்டு போகிறவங்கள சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலை. இந்த அப்புறம் அவனை அடிச்சு காமிக்கிறவங்க இப்போ போய் டப்பு அடிச்சு வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ட்ரிக் சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்ன பண்ணுன்னா, ஒரு அனலாக் தொட்டுட்டு ஒரு ஃபயரு, அனலாக் தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அந்த இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ்ட்டை போயிட்டு இப்போ நான் அப்படியே அனலாக் போட்டு ஆடுறேன். நம்ம கரெக்டாக அனலாக் போட்டு டக்குன்னு உடனே ஒரு செகண்டில் அப்படி அடிக்கிறேன் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ்ட்டை போயிட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே போய்ட்டு சிக்ஸாக் மூவ்மெண்ட்டோ இல்லை நீங்கள் போய்ட்டு இந்த அனலாக் தராமல் மூவ்மெண்ட்லேயே அடிக்கிறீங்களா, அப்படிலாம் அடிச்சிங்கன்னா இங்கே வேலைக்கே ஆகாது, படமே ஓடாது. அவங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ மேக்ஸிமம் அக்யூரசி பயங்கரமாக இருக்குன்ற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி தான். என்ன தான் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் டக்குன்னு அப்படியே அந்த ஒரு அனலாக் டக்குன்னு தொட்டு ஒரு ஃபயர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அக்யூரசி நல்லாயிருக்கும். அது மூவ்மெண்ட்டில் ஜம்பிங்கில் இருந்தாலும் சரி, அனலாக்கில் இருந்தாலும் சரி. அதாவது எப்படின்னா, இப்படி ஜம்பிங்கில் வந்துட்டு இப்படி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அப்படியே தரையில் இருந்த மணிக்கே அப்படியே ஃபயர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படி இருந்தாலும் சரி. எப்படி பண்ணாலும் சரி ஃபயர் பண்ணணும், அதான் மெயின், ஓகேவா? இதான் செகண்ட் ஸ்டெப், ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ஸ்டெப் ரொம்ப மெயின். இதுதான் கைஸ் இருக்குல்லே மெயின். இது தெரியாமல் இருந்து ஒன்ட்டா பேஸ்ட் தான். எய்ம் வைக்கிறேன் பார்த்தீங்களா கைஸ்? இதை பழகுங்க. ஒரு ரூம் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பழகுங்க. நான் பழகிறது தெரியுதா கைஸ்? அதாவது என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியல, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, எய்ம் எந்த பக்கத்து போகிறான்றதை எய்ம் வைக்க பழகிக்கோங்க. அவன் என்ன தான் நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி எய்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியே எய்ம் இருக்கணும். அதுக்காக நான் இப்போ நகட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எய்ம் வச்சு கொடுக்கக்கூடாது. இது நான் சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எய்ம் வச்சுக்கணும்னு காமிக்கிறேன். இந்த வைக்கிறேன் பாருங்க. என்ன தான் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த பார்த்தீங்களா எய்ம் அங்கே நான் கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா, இனிமேல் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னா இதுதான். இதை நீங்கள் பழகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், நான் அந்த ஸ்க்ரீனை அந்த மேலேயே வச்சுருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஓடுறேன், தெரியுதா? நான் கீழே வைக்கல, தெரியுதா? இதிலே தான் வைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்பு அனலாக் பண்ணணும்னு சொன்னேன், அதை நான் அடிக்கும் போது தான் அனலாக் போடுவேன். தேர்ட் ஸ்டெப்பு இதுதான் மெயின். என்னை கேட்டால் இது ரொம்ப மெயின். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருங்களேன், நான் உள்ளே போயிட்டு அவனுக்கு போய் வச்சு காமிக்கிறேன். இருங்க, உள்ளே போயிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். நீங்கள் அந்த எய்மை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். அவன் எங்கிட்டு ஓடினாலும் நான் எய்மை ஃபுல்லாக அவன் கிட்ட தான் கொண்டு போவேன். இப்போ அவன் இங்கிட்டு இங்கிட்டு போகிறான், தெரியுதா கேஸ்? இப்போ நான் இங்கிட்டு திரும்பிட்ட ஸ்க்ரீனை அந்த மாதிரி அங்கே தான் கொண்டு போகிறேன். நான் எங்கிட்ட ஸ்க்ரீனை திருப்பினாலும் எனிமிக்கிட்டே எய்மை கொண்டு போயிடுறேன் பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் எப்படி ஃபயர் பண்ணுவீங்கன்னா, எங்கிட்டோ ஒன் சைடு இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சைடு வச்சுக்கிட்டு அப்படியே ஃபயர் பட்டன் மூலியமாகவே ட்ராக் பண்ணி அந்த எய்மை கொண்டு போவீங்க. அப்படி கொண்டு போகிறது சுத்த வேஸ்ட்டு. அக்யூரசி பயங்கரமாக மிஸ் ஆகும். இப்படி பண்ணும்போது அக்யூரசி பயங்கரமாக இருக்கும். நான் இப்போ இருங்க ஒரு கிளிப் அடிச்சு காமிக்கிறேன். இந்த கிளிப்பை அப்போ கவனிங்க. இத்தனைக்கும் அவன் க்ளோவால் போட்டு ஆடுறான். ஃபஸ்ட் கிளிப்பில் பார்த்தது தான் எப்படி க்ளோவால் போட்டு ஆடுறான். எனக்கு கேப்பே கொடுக்கல, அவன் உள்ளே இருந்துக்கிட்டே அடிக்கிறான். அப்படி இருந்துமே இப்போ பாருங்கள், நான் அந்த ஷாட் அடிச்சு காமிப்பேன். இப்போ பாருங்கள், அதே அனலாக் ஷாட்டு அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா,
தெரியுதா கைஸ்? இதுதான் பாருங்கள் மூவ்மெண்ட் வரேன், எனிமியை பார்த்துட்டு கரெக்டாக அந்த அனலாக் தொட்டுட்டு ஒரு ஷாட். நல்லா தெரியுதான்னு தெரியல. இன்னொரு தடவை நான் கிளியர் கரெக்டாக காமிக்கிறேன். ஜம்ப் பண்ணி வர்றேன், வந்தவுடனே அனலாக்கு தொட்டுருக்கேனா, அனலாக் தொட்டுட்டு எனிமி எங்கே எய்ம் இருக்குது பார்த்தீங்களா, எய்ம் அங்கே ஜஸ்ட்டு கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எய்ம். அங்கே வச்சு ஒரு சிம்பிள் ட்ராக்கு ஓகேங்களா. இது அவ்வளோதான் கைஸ், டாப் 3. இதுதான் டாப் 3 ஸ்ட்ரிக்கு. இது பார்ட் 1 தான் கைஸ். பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வேணுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 தான். பார்ட் 1க்கே உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடச்சின்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஒன் டாப் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ட்ராக் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஸோ பாருங்கள் கைஸ் ஓகேவா. இந்த மஸ்ட் ட்ரை கைஸ், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் மட்டும் இல்லை, நான் எந்த ஷாட் அடித்தாலும் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நான் ஜம்பிங் ஷாட்டுமே அடிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதில் கூட நான் அனலாக் போட்டு தான் அடிக்கிறேன். ஸோ எங்கே நான் போனாலும் நீங்கள் அனலாக் தொடணுமே தவிர அனலாக் போட்டுக்கிட்டே போயிட்டு கூடாது, வேஸ்ட் தான். இதே க்ளோவால் போட்டு அடிக்கும்போது என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, க்ளோவால் போடும்போது அப்படி தான். நீங்கள் இந்த எய்மை பாருங்கள், அப்படி எய்ம் தெரியுதா கைஸ், அப்படி மேலேயே தான் வச்சு கொண்டு போவேன், நான் கீழே ஸ்க்ரீனை கொண்டே போக மாட்டேன். ஸோ இதுதான் மெயின் கைஸ் ஓகேவா. இதுலேயுமே பாருங்கள், இந்த கிளிப்பை நல்லா நோட் பண்ணுங்கள். அவ்வளோ எய்மில் அப்படியே வச்சு அவன் எந்த பக்கெட்டு போகிறானோ அந்த பக்கெட்டு மாட்டி அனலாக் இழுத்து விட்டுட்டு ஒரு ஃபயரு. இத்தனைக்கும் நான் மூவ்மெண்ட் கூட கிடையாது. அதில் பாருங்கள் அனலாக் தான் மெயின். அனலாக் லைட்டாக அதை இழுத்துக்கிட்டே போகல, ஒரு லைட்டாக ஒரு இழுத்துட்டு டக்குன்னு அடிச்சிட்டேன் ஓகேவா. இதுதான் கைஸ், இப்படி பண்ண தான் உங்களுக்கு அக்யூரேசி மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பார்ட் 2 வேணுன்றவங்க கமெண்டில் சொல்லுவாங்க கைஸ் ஓகேவா. பார்ட் 1 இதுதான் கைஸ். பார்ட் 2 வேணுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் 5 பட்டன் ட்ராக்ஸிங்லாம் நான் சொல்லி தருவேன் ஓகேவா. என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா. சப்போஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணா இருந்தால் இதான் கைஸ், எப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், சேனல் ஐடியுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சரிங்களா. செகண்ட் சேனல் பிடிச்சிக்கிறோம் 1K அடிச்சுன்னா அதில் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க கைஸ் ஓகேவா. பார்ட் 2 வேணுமானா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பார்ட் 1ல் இப்போ எவ்வளோ சொல்லி கொடுத்துருேன், பார்ட் 2 இதோட பயங்கரமாக இருக்கும். அதாவது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்ததுக்கெலாம் ட்ராக்கிங் ஸ்டைல் சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது அப்படின்னா என்ன மாதிரி ட்ராக் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா கைஸ். சப்போஸ் சென்சாய்க்கு பை பண்ணுறவங்க அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தான் சென்சாய் பேக்கு. சப்போஸ் சென்சாய்க்கு பை பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க, நான் கண்டிப்பாக என்னென்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணுறேன். சென்சாய் பேக் வாங்குறவங்க தான் என்கிட்ட மெசேஜ் பண்ணணும்னு சொல்லலை ஓகேவா. இப்போ டவுட்னாலும் என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம், நான் எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணிடுவேன். நான் யாருக்குமே இதுக்கு வரைக்கும் ரீப்ளை பண்ணாமலாம் இல்லை ஓகேவா. எல்லாருமே ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராம் பண்ணிடக்கூடாது, அவன் டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணிடுவேன் ஓகேவா. முடிஞ்சளவு வீடியோ ஷேர் பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோ ஓகேவா. ஏன்னா இந்த வீடியோ மோஸ்ட்டாக யாரும் இந்தளவுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லை, அதனால தான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தேன். எய்மு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க, இவ்வளோ தூரம் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ பார்க்குறவங்க மட்டும் பாருங்கள் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் இல்லை ப்ரோ எங்களுக்கு இதிலேயே பார்ட் 2 வேணும் அப்படின்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ வேறு ஏதாவது சென்சிட்டிவ் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வேணுன்றவங்க பார்ட் 2 கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் கேஸ் இருக்குது. நான் பார்ட் 2 போடலாமா வேணாமன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஓகேவா. பார்ட் 2ல் ட்ராக்கிங்கு எப்படி ட்ராக் பண்ணணும், அப்புறம் இதிலே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தருவேன். ஸோ கமெண்ட்டில் பார்க்கலாம் கைஸ், யார் யார் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோ தான் போடணும் இல்லை, எந்த வீடியோ கமெண்ட் போட்டாலும் நான் அந்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன் கைஸ் ஓகேவா. வேறு ஏதாவது தரமான ரிவீட் பண்ணலாம் கைஸ். பாய் கைஸ்.